வருடத்தில் தேவன் நீங்கள் அநேக தேவனுடைய வாக்கு தத்துவத்தை உரிமை கோரியிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் பார்த்து நாம் கடந்து செல்லலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. புது வருட ஆராதனையை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். ஒவ்வொருவரும் அப்படியாக தேவனுடைய வார்த்தையை பெற்றிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தமானது கிடைத்திருக்கும். ஆமென். நான் சொல்வது இதுதான் பிரியமானவர்களே, வேதம் முழுவதுமாய் தேவன் வாக்குத்தத்தத்தை வைத்தார். அல்லேலூயா. அதை மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை என்று உரிமை கோராமல் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை கோர வேண்டும். வேதம் முழுவதுமாகவே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். தேவன் நம் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தில் மிக பெரிதான அற்புதம் நம்மை ரட்சித்தது. தேவன் வாழ்க்கையில் எந்த அற்புதமே செய்யலையே பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால், ஆமென், தேவன் நம்மை ரட்சித்தார். அதுதான் மிக சிறந்த அற்புதம், மிக பெரிய அற்புதம். அதை எண்ணும் பொழுது அப்போதான் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய தேவன். என்னை போல ஒரு பாவியை ரட்சிக்கத்தக்கதாக அவர் இந்த பூமியில் வந்தார். அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை அறிந்து கொண்டேனா. அந்த அன்பை எண்ணி கண் கலங்குவோம். அல்லேலூயா. தனிமையில் அவரோடு கூட உறவாட முடியும். ஆமென். தனிமையில் முழங்கால் போட்டு அவரோடு கூட அழுவ முடியும். ஆண்டவர் நீர் எவ்வளோ பெரியவர். ஆமென். ஒரு மனிதனை என்னை நேசிக்க முடியாத நேரம், ஒரு மனிதனும் கிட்ட நெருங்க முடியாத நேரம், அல்லேலூயா, நீர் நெருங்கி வந்து என்னை அரவணைத்து என்னை தூக்கி எடுத்தீர். உனையான சேற்றுக்குள்ளாந்து என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள் இங்கே. அல்லேலூயா. ஏன் இந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்ய வந்தோம்? ஆமென். என்னை தொட்ட தேவன் என்னை போல இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடமாட்டாரா? அல்லேலூயா. ஒருவரையும் தூக்கி எடுக்க மாட்டாரா? அந்த குடும்பங்களில் சமாதானம் நிலவாதா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிப்பீங்களா அதுக்காக? ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்தார் தேவன். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம் இந்த மாலை வேளையில். அதே போல் அநேக குடும்பங்கள் அல்லேலூயா வழி கிடைக்காமல், அல்லேலூயா, தன்னுடைய வழியை அவங்க அறிந்து கொள்ளாமல் நிற்கிறார்கள். அல்லேலூயா. நம்மை வைத்ததே அதுக்காக தான். அல்லேலூயா. வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியம். ஆமென். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியம். அவர் மிக சிறந்த ஒரு மனிதர். இயேசு மிக சிறந்த மனிதர். பிரியமானவர்களே, மிக சிறந்த தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது கால்களில் பலனுள்ளவர்கள் இந்த கனத்துக்குரிய வார்த்தையை மரியாதை செலுத்தும்படியாக எழுந்து வைப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். 27வது சங்கீதம் 4-5 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 685வது பக்கம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். திரும்ப வாசிக்கிறேன் அந்த வேத வசனத்தையே. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மனை மேல் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே வாசித்த இந்த வேத பகுதியை தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி நம்மை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தலாம். பிரியமானவர்களே, மகா இரக்கம் அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, எழுத்துக்கும் மத்தியிலே தேவன் இருப்பதை நாங்கள் உணரத்தக்கதாக, இதனுடைய வேத எழுத்துக்கள் எல்லாம் இந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் இவை ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. நாங்கள் தேவனை வாசிக்கிறோம் ஆண்டவரை. இப்பொழுது தேவனை நாங்கள் அப்படியாக எங்கள் கண்கள் காணுகிறது ஐயா. ஆண்டவரே, வார்த்தையின் வடிவில் இருக்கிற தேவனை எங்கள் கண்கள் கண்டு அதையாக நீ கொடுத்த இந்த நாவினால் இதை வாசிக்கிறோம் ஆண்டவரை. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. சற்று நேரம் இந்த வார்த்தையோடு எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிற ஆண்டவரை. நீர் பேசுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் எங்களை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரை.
ஆண்டவரே, எங்களிடத்தில் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இப்போது இறங்கட்டும். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினூடாக எங்களை பார்த்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் சற்று நேரம் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் நீர் பேசுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகள் நீக்கி போடும். எங்கள் இருதயத்தையும் செவியும் விருத்த சேதனம் செய்யும் பரிசுத்த ஆவியினாலே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக ஆண்டவரே இதை புரிந்து கொள்ள இருதயத்தை தரும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, இதோ பாலை உண்ணுகிறதான இந்த வயதில் இல்லை ஆண்டவரே. இப்போது நாங்கள் பலமான ஆகாரத்துக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாக இதோ இந்த சத்திய வசனங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. இந்த புதிய வருடத்தில் நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியெல்லாம் இந்த வருடமெல்லாம் எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நடத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எப்பொழுது நாங்கள் இருதயத்திலும் எங்கள் சிந்தையிலும் வைத்து ஆண்டவரே, நாங்கள் படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் போது மோடு கூட பேச எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேத வசனம் எங்களோடு கூட ஆண்டவர் இடைபடும்படியாக நாங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எங்கே இருந்தாலும் உடைய வேத வசனம் எங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரை நீர் ஆண்டு கொள்ளும். ஆண்டவர் ஆளுகை செய்யும். சகல துதிக்கான மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வெளியேறப்பட்ட வசனத்தை கேட்கிறோம். பரலோக பரிசுத்த பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உட்காரலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? கர்த்தர் ஒரு புதிய வருடத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2021 அப்படியாக தேவன் பல நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்க ஏற்ற தாழ்வில எல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். இந்த புதிய வருடத்தை நமக்கு இடத்துல கொடுத்துருக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக தான் தேவனுடைய சமூகத்தை வந்து நாடி இருக்கிறோம். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வரும்பொழுது ஆமென், கூட கொடுக்க போகிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாக நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் பிரியமானவர்களே. ஆமென். என்னுடைய இந்த புதிய வருடத்துக்கான செய்தி இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு. அல்லேலூயா. நாம் வெறுமனே ஒரு சபை குழு அல்ல, ஆங்காங்கே கூடுகிறதான ஒரு சபை குழு அல்ல நாம். அல்லேலூயா. ஆனால் மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாட்டியான சபை. அல்லேலூயா. மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஆயத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிற, அல்லேலூயா, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சபை நாம். இருக்கீங்களா பிரியமானவர்களே? மணவாளனுடைய வருகையை மறந்து போச்சுவது. மணவாளனுடைய வருகையை மறந்து போச்சுவது. அதனால தான் பிசாசு நம்மளை எல்லா விதத்துலையும் தேவனை விட்டு விலகி செய்யும். அல்லேலூயா. ஆனால் மணவாளனுடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. ப்ராஃபட் அப்படிமா தீர்க்கதரிசி அப்படியா சொல்றார், ராப்சர் இஸ் கார்னர் என்றார். ஒரு வீட்டோட மூளை எப்படி இருக்கிறதோ, அல்லேலூயா, உங்களுக்கும் அந்த வீட்டோட மூளைக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவனுடைய வருகையானது சீக்கிரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்குற இந்த உலகமானது இப்போது சுழன்று கொண்டு இருக்குது. மழை பெய்ய கூடாத நாட்களில் மழை பெய்யுது. அல்லேலூயா. பனி மிகுதியாகுது, மழை மிகுதியாகுது, வெயில் மிகுதியாகுது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நடக்குது? உலகத்துடைய அரசியலமைப்பை பார்த்தீங்கன்னா தேவன் எதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்காரு, அதாவது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி எல்லா காரியமும் அமைந்துக்கு. ஆமென். தேவன் அந்த கால கடிகாரத்தை அப்படியாக சுற்றி கொண்டே வருகிறார். இருக்கீங்களா? நம்ம ஒரு எளிமையாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலையில் எழுந்தா வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் எழுந்தா வீட்டுக்கு வரோம். அதுதான் நமக்கு தெரியும். சாப்பிட்றோம், உறங்குறோம், வேறு எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் தன்னுடைய காரியத்திலிருந்து மாறுவதே இல்லை. ஆமென். தேவன் அந்த காரியத்திலேருந்தே மாறுறதில்லை. சில நேரத்தில் தேவனை கூட மறந்து அசதியில் தூங்கிடுறோம், நாம் ஜெபிக்க மறந்து சொல்கிறோம். ஆமென். ஆனால் தேவன் நமக்காக அல்லேலூயா இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவன். ஆமென். இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். புரியுதா பிரியமானவர்களே? நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நாம் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல, நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். ஆமென். வேத வசனம் சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபியுங்கள். இருக்கீங்களா? இடைவிடாமல் ஜெபியுங்கள். இந்த கால கடிகாரத்தை அப்படியாக சொல்லிட்டு கொண்டே வருகிறார். அந்த கால கடிகாரம் அப்படி சொல்லிட்டு கொண்டு வரும்பொழுது தான் நம்முடைய காலத்தில் வரும்போது நாம் பிறக்கிறோம். நம்முடைய காலத்தில் வரும்போது நாம் பிறந்து எங்கோ ஒரு ஊரில் பிறந்து, எங்கோ ஒரு ஊரில் வளர்ந்து, எங்கோ ஒரு ஊரில் மனம் முடித்து போய், எங்கோ ஒரு ஊரில் அல்லேலூயா தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் எங்கேயோ உட்காந்துருக்கிறோம்.
ஆமென். இதெல்லாம் அவருடைய கால கடிகாரத்தில் ஒன் பை ஒன்னா நடந்து கொண்டு இருக்குது. நமக்கு தான் தெரியல எது எப்போ நடக்குதுன்னு. யார் எப்படி ரட்சிக்கப்படுவானே தெரியாது. ஆமென். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? இவ்வளோ கொடுமையான பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, இப்படி குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாங்களே, இயேசு ஏற்றுப்பாங்களா? சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியாது அவங்களால. ஆனால் தேவனுடைய தொடுதல் ஆயிடுச்சுன்னா, தேவன் ஒருவரை தொட்டால் மாற முடியாத எந்த மனுஷனும் கிடையாது. அல்லேலூயா. சண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், தன்னுடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நமக்கு ரட்சிப்பு அருள்வது எவ்வளோ எளிது அவருக்கு. ஆமென். தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் எல்லாவற்றையும். அல்லேலூயா. நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை மாற்றுவது அவருக்கு எளிது. ஆமென். ஒரு வார்த்தை போதும் அவருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம இடத்துல புறப்பட்டு வர வேண்டும். புரியுதா பிரியமானவர்களே? அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நம்மளை நடத்தும். இருக்கீங்களா? அந்த விசுவாசம் தான் நம்ம நடத்தும். ஒரு காலத்தினுடைய தீர்க்கதரிசி கடன் பட்டார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை கொடுத்து, அல்லேலூயா. புரியுதா பிரியமானவர்களே? நம் வாழ்நாளில் அந்த கடனை செலுத்தி ஆக வேண்டும். இருக்கீங்களா? யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அதை. ஆனால் நம்ம சிந்தையில் இருந்து அந்த கடனை அடைச்சி தான் பரவத்துக்கு போக முடியும். இருக்கீங்களா? ஆமென். அந்த கடனை அடைச்சிட்டு தான் பரலோகத்துக்கே போக முடியும். அதனால கடன் பட்ட நானாக இருந்தாலும் கடன் பட்ட நீங்களாக இருந்தாலும் அது நம்ம சிந்தையில் இருக்கணும். யாருக்கும் சொல்ல வேண்டாம். சிந்தையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய், வாக்குத்தத்தை எனக்குரியது அப்படின்ற உரிமை பாராட்டி, அல்லேலூயா, என்னைக்காவது அந்த கடனை அடைச்சிட்டு தான் நம்ம அக்கறையில் போவோம். இல்லை அந்த கடன் பூச்சி நம்மளை இழுக்கும். தேவனோட வருகை போது நம்ம காலை பூச்சி இழுக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிச்சயமாக தேவன் நம்ம ஆயத்தப்படுத்த வரானால எல்லா காரியத்தையும் அவரே மாற்றி கொடுப்பார். நம்ம இருக்கீங்களா? அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் சூழலையும் நமக்கு மாற்றுவார். அந்த தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும். சூழலை எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். தேவன் பெரியவர். அல்லேலூயா. சரி, செய்திக்குள்ளாக போலாம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, அந்த மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாகிற தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நான் இக்காலத்துடைய செய்தியிலிருந்து ஒரு தலைப்பை நான் இந்த செய்தி கொடுக்குறேன். நான் உங்களை மணவாட்டி என்று அழைக்கப் போகிறேன். நீங்கள் எவ்வளோ சபையில் போய் மெசேஜை கேட்டிருப்பீங்க. எவ்வளோ சபையில் மெசேஜில் கேட்டபோது உங்களுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை விட நான் இப்போ சொல்ல போகிற ஒரு அனுபவமானது தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குது என்பதனால நம்ம வருகை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தேவன் எவ்வளோ காரியத்தை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார், வாக்குத்தத்தமாக எந்த காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை யார் சொல்றாங்கன்னா, வில்லியம் மரியம் என்கிற 7ஆம் சபைக்கால தூதன் சொல்றார். சபையானது மணவாட்டி என்ற நிலைக்கு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விட்டார். புரியுதா பிரியமானவர்களே? ஏன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அநேகருக்கு தெரியல. அவர் வரது மணவாட்டிக்காக. இருக்கீங்களா? இங்கேருந்து சபையானது போக போகுதுன்னா கல்யாண விருந்துக்காக போக போகுது. அப்போ கல்யாண விருந்து எந்த நிகழ்வுல வரும்? ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்து, பெண்ணுமான திருமணம் முடிந்து பிறகு விருந்துக்கு அழைக்கப்படுவார்கள். ஆமா தானே? அதுக்கு முன்பாக நிச்சயம் ஒன்று நடக்கும். இருக்கீங்களா பிரியமானவர்களே? இருக்கீங்களா? அப்போ மணவாளனுடைய வருகை இருக்குது இப்போ சீக்கிரம். திருமணம் அநேக வாக்குத்தத்தத்தை கேட்ட நீங்கள், அல்லேலூயா, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் மட்டும்தான் இப்போ மீதியா இருக்குது மணவாட்டிக்கு. அல்லேலூயா. அது அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் மாத்திரமே. இருக்கீங்களா? சைலண்டா இருக்கிறீங்க பிரதர். நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னா ஆமேன் என்று நிறைய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை விட்டு விலகும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லைன்னு சொன்னா நிச்சயமா அதெல்லாம் தேவன் நம்ம காத்து வருகிறாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டாரு கல்வாரியிலேயே. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றார். இப்போ நிறைவேற வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அவருடைய வருகையிலே நாம் காண வேண்டும் அவரை. ஆமென். அந்த வருகையில அவரை நாம் காண வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஒரு சம்பவத்தை நிகழப்போகிறது. அதற்காக ஆயத்தத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த 2022 ஒருவேளை தேவனுடைய வருகை இருந்தா நாம் போகணுமா வேண்டாமா? அப்போ அவருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும் என்றால் அவர் வருகையை குறிச்சுதான ஒரு எண்ணம், அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது என்பதை விசுவாசித்து நடக்க வேண்டிய இந்த வருடத்தில் நீங்க, இதுதான் உண்மையான வாக்குத்தத்தம். நமக்காக வைக்கப்பட்டதான மீதி உள்ள சபைக்குன்னு வைக்கப்பட்டது, மகிமையிலே நான் அவரை காண்பேன். வாசிக்கப்பட்ட இந்த வேதவசை திருப்பி வாசிப்போம். 27:4-5. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. தேவனின் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாகிய இந்த தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணோம் விண்ணப்பத்துக்காக. ஒரு விண்ணப்பத்தை கேட்கும் போது அநேக காரியங்களை தேவனிடத்தில் கேட்டோமா பிரியமானவர்களே? ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தோம், ஆமாவே இல்லையா? அப்படி ஜெபிக்கும் பொழுது எல்லா விண்ணப்பத்துக்காகவும் கேட்டோம். ஆனால் இங்கு தேவனின் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் ஆகிய தாவீது கேட்கும் போது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை தான் கேட்டேன். ஆமென். நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் எதை கேட்டனோ அதையே பற்றி பிடித்து கொண்டு முன்னேறி செல்றேன் அவர் கூட. ஆமென். அது என்ன கேட்கிறாருன்றதையும் சொல்றாரு. அவர் அந்த ஜெபத்தை விளக்குறாரு, அந்த ஜெபத்தை வெளிப்படுத்துகிறார். சங்கீதத்தில் அவர் எதை கேட்டார் ஜெபத்தில்னு காட்டுறாரு. அங்கே பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். இருக்கீங்களா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வருகை இப்போதான் இருக்குது. ஆமென். நம்ம சொல்றோம் இந்த 2022 தேவனுடைய வருகை தான் நம்ம காணப்பட வேண்டும் நம்ம சொல்றோம். ஆமென். நமக்கு இருக்க வேண்டிய வாஞ்சை 2000 வருடங்களுக்கும் அதற்கு முன்பாக இருந்த தாவீதுக்கு இருந்திருக்குது. கர்த்தருடைய மகிமையை நான் காண்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நான் காண்பேன், அதையே நாடுவேன். அதை தான் நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். ஆமென். உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், அதை தான் நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதுதான் எனக்கு தேவைன்றார். இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் இந்த 2022 பல காரியத்தை கேட்டோம் தேவனிடத்தில், ஆனால் அவர் கேட்டதை நாம் கேட்கல இன்னும். அல்லேலூயா. தேவனே உடைய வருகை இந்த வருடத்தில் இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படல, காணப்பட வேண்டும், என்னை ஆயத்தப்படுத்தும் கேட்டோமா? நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதா? தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகண்டு கொடுக்கப்பட்டதா பிரியமானவர்களே? கர்த்தர் வாளாக்காமல் உங்கள் தலையாக்குவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். சகோதரனுடைய விசுவாசம் அவர்களுக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு வந்த சத்தமானது கர்த்தருடைய மகிமையிலே நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்ற வார்த்தைக்கு வரலையே. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வருகை தாமதமாகுது. ஏன்? இன்னும் அந்த வார்த்தைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தாதனால. புரியுதா பிரியமானவர்களே? அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுக்கு இருதயத்தின் வாஞ்சை கர்த்தருடைய மகிமையை காண்பது. அல்லேலூயா. தாவீதை விடுவோம். தாவீதுக்கும் முன்பாக ஒரு மனுஷன் இருந்தார். யாரு? யோபு. அந்த யோபுனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 19 அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் இருதயத்தில் இருந்த வாஞ்சை. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு. இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை பிரியமானவர்களே வாக்குத்தத்த அட்டையில் அல்ல. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எந்த காரியத்திலும் அல்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? ஒரு புஸ்தகத்தில் கூட அல்லன்றாரு. ஆமென். அல்லது என்றைக்கும் நிலைக்க கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபுக்கு இருந்த அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடை பாருங்க. தாவீதுக்கு இருந்தது, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன்,
அதையே நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. ஆனால் இந்த யோபுக்கோ அவர் சொல்ல போகிற வார்த்தை உளிவெட்டாக எழுத செய்கிறார். ஆமென். ஒரு பேப்பர்ல கூட கிடையாது, ஒரு கல்வெட்டில் எழுதிங்க வேணா, ஏன்னா அது மறையாது, அது உண்மை. நான் சொல்ல போறது அது நிறைவேறியே தீரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை தான் இன்னைக்கு நாம உரிமை கோருகிறோம், இந்த வாக்குத்தத்தமாக. அல்லேலூயா. அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். ஆமென். அவர் என்ன சொல்கிறார் வாசிக்கலாம் அதை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் அவர் வருகையின் போது பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ரட்சிப்பை அவர் உணராத ஒரு மனுஷன். ஆமென். ஆட்டு கடாக்களின் ரத்தத்துக்கும் ஆடுகளின் ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்தின் கீழாக இருந்த மக்கள் அவர்கள். இவர்களுக்கே அந்த விசுவாசம் இருக்குமானால், அல்லேலூயா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னந்தனியாக சிலுவையை சுமந்து வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கின, இரு கரங்களை விரித்து தொங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையிலே, ரத்தத்தின் வல்லமையிலே வாழ்கிற நமக்கு, அவர் ரட்சிப்பை பெற்ற நமக்கு, அல்லேலூயா, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசம் எவ்வளவு இருக்க வேண்டும்? அல்லேலூயா. சொல்லுங்க பிரியமானவர்களே, உங்களை ரட்சித்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமா? உங்கள் பாவத்தை கழுவினது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமா? ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்று வார்த்தையின் வடிவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டீர்களா? அல்லேலூயா. இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த ஜீவ வார்த்தையில தான் இருக்கிறது, வேற எங்குமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமானால், அல்லேலூயா, இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்குமானால் அவர் சிந்தின ரத்தம் எனக்குள்ளாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம் எனக்குள்ளாக இருக்கிறது என்றால் ஒரு மனுஷனுடைய ரத்தம், அதன் ஜீவன் ரத்தத்துல தான் இருக்குது. ஆமென். அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது என்றால் அவரே நமக்குள்ளாக இருந்து ஜீவிக்கிறார். இருக்கீங்களா பிரியமானவர்களே? இதை நாம் உணர்ற வரை, அல்லேலூயா, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். இதை எப்பொழுது உணர்றோமோ இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் லிட்டரலா எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று, அதனால்தான் பவுலால சொல்ல முடிந்தது, இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். ஆமென். இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். அது பவுலுக்கு மாத்திரம் அல்ல, ஆமென், இங்க கூடியிருக்கிற நமக்கும் அது உரிமையானது. எப்பொழுது அவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறாரோ அப்பொழுது நாம் சபை அல்ல, மனவாட்டி. அல்லேலூயா. எப்பொழுது அவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறாரோ, அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறதோ, அவருடைய ஜீவன் அவருடைய வார்த்தை, ஆமென், அவர் வார்த்தையாக இருப்பது போலவே அவருடைய சபையும் வார்த்தையின் பாகமாக இருக்கிறாளா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எபேசியர்ல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குறித்து பவுல் அப்படியாக பேசுகிறார் அந்த அதிகாரத்தில். கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். ஆமென். கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். கணவனுக்கு தலை கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? ஆமென். வாசிக்கலாம் அதை. தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நாம் காண வேண்டும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அப்படியே வாசிக்கலாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தன் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் அன்பு கூறுகிறார். இது எப்படி அந்த பேட்டர்ன் எடுத்து வராரு பாருங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற அதே அன்பு, அதே பரஸ்பரம், அதே கீழ்ப்படிதலை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கொண்டு வருகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்கும்
சபைக்கும் கொண்டு வருகிறார். அப்போது மணவாளன் கிறிஸ்து, அப்போ சபையானது மணவாளனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். மணவாளனுடைய வார்த்தை எல்லாத்தையும் இதில் வெளிப்படுத்தி விட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுடைய வார்த்தைக்கு எப்படி மனைவி கீழ்ப்படிய வேண்டுமோ அப்படியாக கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு, நம்ம மணவாளனுடைய வார்த்தைக்கு சபையானது கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஆர்டரை தான் தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஆர்டரை தான் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஏனென்றால் மத்திய ஆகாயத்தில் தோன்ற போறது அவருடைய தலை மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய சரீரம் பூமியில் இருக்கிறது. இப்போ அந்த சரீரம் தான் நாம். அல்லேலூயா. அந்த சரீரம் தான் கரைதிரையற்ற சரீரமாக இருக்க வேண்டும். உலகத்தால் கரைபடக்கூடாது, கள்ள உபதேசத்தினாலே கரைபடக்கூடாது. ஆமென். எந்த உலக காரியங்களையும், உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும், உலகத்தினுடைய ஸ்தாபன வழிமுறைகளையும், அல்லேலூயா, உலகத்தில் எந்த போக்கிலும் நாம் அதை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதனால தான் அந்த மணவாளன் நம்மை அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு பிரியமானவர்கள? பிரதர், இது வளர்ந்த சபைக்கு போதிக்க வேண்டியது இல்லை 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 இல்லை, வளர வேண்டிய நமக்கும் அது தேவைப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்படியாக வளரும் பட்சத்தில் தான் பிரியமானவர்களே தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கு. ஆமென். அன்னைக்கு அவர் குழந்தைய போல இருந்தார். அன்னைக்கு குழந்தைய போல இருந்தார். ஆனால் இன்னைக்கும் அவர் குழந்தை கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்பாக பெத்லகேமில் அவர் பிறக்கும் போது குழந்தை. ஆமென். குழந்தையா? ஆமாம் தானே பிரியமானவர்களே? ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடுறோம். ஆனால் ஏன் பெத்லகேமில் பிறந்தார் தெரியாது. பெத்லகேம் என்பது தேவனுடைய அப்பத்தின் வீடு. தேவனுடைய அப்பத்தின் வீடு. இவர் சொல்லுகிறார் பூமியில வரும்போது, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று. ஆமென். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம், தேவனுடைய வார்த்தை. இந்த ஜீவ அப்பம் பிறக்க வேண்டியதான சரியான இடம்தான் தேவனுடைய அப்பத்தின் வீடான அந்த பெத்லகேம். இருக்கீங்களா? இப்படி தேவன் எல்லா காரியத்தையும் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் கொண்டு வந்து அமைத்தார். ஆமென். ஆனா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்னு வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நீங்க இப்படியே பிரசங்கம் பண்ணீங்கன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வராங்க வரல, உண்மையை பேசியாகும். ஆமென். நிச்சயமாக தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்தே தீர்வார்கள். உண்மைக்காக நிற்கக்கூடியவர்கள் வந்தே தீர்வாங்க. ஆமாம். இருக்கீங்களா? ஆமே. நோவா காலத்தில் நோவா பிரசவம் பண்ணினே இருந்தார். எத்தனை வருஷம் பிரசவம் பண்ணார்? 120 வருஷம் பிரசவம் பண்ணார். ஆமென். தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு போப்பின் இடத்துல வரல. தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் இடத்துல வரல. தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரிய இடத்துல வரல. தேவனுடைய வார்த்தை யோபு என்கிற ஒரு எளிமையான, அதாவது நோவா என்கிற ஒரு எளிமையான மனிதன் இடத்துல வந்தது. அல்லேலூயா. பேழையை கட்ட சொன்னார். பேழையை கட்டிட்டு இருந்தாங்க. கட்டினாங்களா? பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் வார்த்தையை பிரசங்கிச்சுட்டே வர்றாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? அவர் கிடைச்ச வார்த்தை அது. மழை வரப்போகுதுப்பா, எல்லாம் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்க, மழை வந்து இந்த உலகத்தை அழிக்க போகுது. அதுவரை மழையே காணல ஜனங்க. அதுவரை மழையே பார்க்கல ஜனங்க. எப்படி வருகை ஒன்றும் பார்க்கலையே ஜனங்க. எப்படி அக்னி கொட்ட போகிறத பார்க்கலையே ஜனங்க. அந்த மாதிரி அந்த நாட்களில் மழையே பார்க்கல ஜனங்க. அப்படி பார்க்காத நேரத்தில் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியத்தை யார் பிரசவம் பண்ணுறது? நோவா பிரசவம் பண்ணுறாரு. மக்களுக்கு விளங்கலை. அங்கெல்லாம் இப்படி பிரசவம் பண்ணலையே, அங்கெல்லாம் இப்படிலாம் சொல்லலையே, மழை வரப்போதுன்னா எங்கேயுமே பிரசவம் பண்ணலையே. ஆமே. இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. இந்த வயசானவருக்கு 120 வருஷம் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறார். பேழையும் உருவாகிட்டு இருக்குது. ஆமே. 120 வருஷம் பிரசவம் பண்ணி பேழையும் உருவாகிட்டு இருக்குது. இந்த பேழையை கட்டுறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. அங்கே சூழ்ந்திருந்த எல்லாம் பிரசங்கத்தையும் கேட்குறாங்க, கூலிக்கு வேலையும் செய்கிறாங்க, அந்த பேழையை சேர்த்து கட்டுறாங்க. இருக்கீங்களா? இந்த பேழையை கட்டுறதுக்கு கூலியும் வாங்கிட்டாங்க, பேழையும் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல், அதில் பிரவேசிக்க முடியாமல் தவறிவிட்டார்கள். மனிதர்கள் எல்லாம் அதில் பிரவேசிக்கல, மிருக ஜீவன் எல்லாம் உள்ள வருது. இருக்கீங்களா பிரியமானவர்களே? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று. ஆமென். நோவா ஒரு மனுஷன் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தானா? நோவா ஒரு மனுஷன் இந்த வார்த்தையில நிற்காம, தேவனுடைய வார்த்தையை உண்மை எதுவோ அதில் நிற்காம, ஆமென், மக்களுக்காக வீழ்ந்து போயிருந்தானா? சொல்லுங்க. யார் அந்த பேழையை கட்டியிருப்பா?
நோவா குடும்பத்தை மட்டும்தான் ரட்சித்தார் தேவன். இருக்கீங்களா? மற்ற எல்லாரும் ஜலத்தில் அழிக்கப்பட்டாங்க. இதுவரையும் தண்ணி வரும்போது கூட தெரியல. அல்லேலூயா. முழங்கால் ஏறிச்சு, இடுப்பொலிவு ஏறிச்சு. அப்புறம் தான் தெரியுது நோவாவுடைய பிரசங்கம் என்னன்ட்டு. ஆமென். 120 வருஷம் பிரசங்கம் பண்ண ஒரு நீதிமானவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக நிற்பது அற்புதமான ஒன்று பிரியமானவர்களே. எதற்காக இந்த பூமியில் அழைக்கப்பட்டோமோ அதற்காக நாம் நின்றே ஆக வேண்டும். அந்த வைராகி நமக்குள்ளாக வரும்போது தான் நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அம்மாவா இல்லையா பிரியமானவர்களே? அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய காலம் இது. தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்படிய ஒரு காலம் அது. ஆமென். அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன். தாவீது ராஜாவா அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக அவருக்கு இருந்த போராட்டம் பல. ஆமென். வெறுங்காலோடு நடந்து போகிறார். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாசன் தாவீது. தாவீது அதாவது வெறுமனே கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கல. அவருக்கு இருந்த போராட்டங்கள் பல. இன்ச்சுமே இன்ச்சா தாவீது அந்த சிங்காசனத்தை பிடிக்கிறார். நம் தேவனுடைய வருகைக்கு போக வேண்டும் என்றால் போராட்டம் நமக்காக நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். அல்லேலூயா. நிந்தனையும் அவமானமும் நமக்காக நியமிக்கப்பட்ட ஒன்று பிரியமானவர்களே. அதனால நமக்கு கொடுக்க போகிற ஒரு சிங்காசனம் இருக்கிறது நாமும். ஆமென். அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமரப்போவது தான் அந்த மனவாட்டி. அவருடைய கரைதிரையற்ற நம்ம சபை. இருக்கீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பை காணும்படியாக, தேவனுடைய அன்பை ருசிக்கும்படியாக, சத்தியத்தில் நிற்கும்படியாக. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வார்த்தையை ரிசீவ் பண்றீங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த சபை தூதன் பவுலானவர், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் முதல் சபை கால தூதன். இவர் அந்த சபையை எதுக்கு சொல்றாரு? கரைதிரை அற்ற மனவாட்டியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். நியமிப்பது என்பது நிச்சயதார்த்தம். ஆமென். முதல் சபை கால தூதன் பவுல் நிச்சயிக்கப்பட்டார்னா கடைசி சபை காலம் இது, லவோதிக்கா சபை காலம். ஆமென். இப்போது திருமணம் முடிக்கப்பட்டவர்கள் நாம். இருக்கீங்களா? வார்த்தையோடு திருமணம் முடிக்கப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா. அப்போ திருமணம் முடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு எப்படி பரஸ்பர அன்பு இருக்கிறதோ, எப்படி கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, அப்படியாக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பரஸ்பர அன்பும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டு இருக்க முடியாது பிரியமானவர்களே. இதற்காக நிற்கக்கூடிய ஒரு காலம் இது. தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு காலம் இது. அல்லேலூயா. எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் என்பது இந்த காலத்தில் உதவாது பிரியமான. இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குது. கேட்குறாங்க கேட்கல அது வேற, ஜனங்க கேட்குறாங்க கேட்கல அது வேற. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிச்சயமாக அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வருவார்கள் தேவ சமூகத்துக்கு. இருக்கீங்களா? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வருவாங்க பிரியமானவர்களே. உலகம் முழுவதுமான செய்தி அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணாலும் அது விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. அன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா நான் இருந்தேன்னா எங்க இருந்திருப்போம் சொல்லுங்க. நோவா காலத்தில் தேவன் நம்மளை சிருஷ்டிந்தார்னா, நோவா காலத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா, நோவா இப்படி ஒரு பிரசவம் பண்ணிருந்துங்கிறார்னா நம்ம எங்க இருந்திருப்போம் சொல்லுங்களேன். இன்னைக்கு எங்க இருக்கிறீங்களோ அன்னைக்கு அங்கதான் இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கத்தக்கதாக இருந்தீங்கன்னா அன்னைக்கு நோவாவோட தான் நின்று இருப்பீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து மகத்தான மேய்ப்பன். அல்லேலூயா. உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியாக பூமியில வந்தார். ஆமென். அவர் வரும்பொழுது அவரை யாருமே கண்டுக்கல. யாருமே கண்டுக்கல பிரியமானவர்களே. 12 பேர் அவருக்கு சீசரா இருந்தாங்க. அதுல ஒருத்தன் பிசாசு. வேதம் சொல்லுகிறதா? ஆமென். அவர் பிறக்கும் பொழுது எளிமையான ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்ரீனிடத்தில் பிறந்தார். ஆமென். எளிமையானவர், மிக ஏழையான ஸ்ரீ. புரியுதுங்களா? தூதன் வந்து அங்கே இருந்த போப்புக்கு அதை வெளிப்படுத்தலை. இப்படியாக
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பதை யாருக்கு வெளிப்படுத்தினார்? ஏசியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். அது நிறைவேற போகுது. அந்த நிறைவேற போகிறத யாருக்கு வந்து கேப்ரியல் தூதன் சொல்கிறாரு? அந்த ஸ்ரீனிடத்திலேயே சொல்கிறாரு. ஆலயத்தில் அந்த வார்த்தையை வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். பிரதான ஆசிரியர் தன்னுடைய உடையை போட்டுக்கொண்டு இதே மாதிரி ஒரு பிரசங்க மேடையில் நின்று வாசிக்கிறாரு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், ஒரு குமாரனை பெறுவாள். ஆனால் அந்த குமாரன் பெறக்கூடிய அந்த ஸ்ரீயும் ஆயத்தமாகிவிட்டால் அந்த குமாரனும் அவளுடைய வயிற்றில் இருக்கிறாள். அந்த குமாரனும் பிறக்கப் போகிறார். இன்னும் அந்த பிரசங்கமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்குறீங்களா? இருக்கீங்களா? முதல் வருகை தேவனுடையது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை யாருமே அறிய முடியல. அவர் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியை வாசிக்கிட்டே பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது நிறைவேறிவிட்டது. ஆமென். ஒரு எளிமையான மரியாள் என்ற ஸ்திரீக்குள்ளாக அவர் பிறந்து, அல்லேலூயா, அவர் வளர்க்கப்பட்டு அவர் 33 வருடம் அவருடைய பிதாவின் சித்தத்தை முழுமையாக தீர்த்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பல பாடுகளை பட்டு அவமானப்பட்டு நிந்தை அனுபவித்து, அல்லேலூயா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பரமேறினார். அல்லேலூயா. இது எல்லாம் நிகழ்ந்த போதிலும் இன்னும் அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்? வார்த்தையினுடைய வெளிப்பாடு இல்லாதனால. இன்னைக்கு தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது பிரசங்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கான ஆயத்தம் எங்கே? தேவனுடைய வருகை வருவதை எத்தனை பேர் அறிய முடியும்? தேவனுடைய சத்தத்தினுடைய தன்மை என்ன? தேவன் எப்படி அவர் சத்தத்தை கொடுப்பார்? தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும்? மத்தியாகாயத்தில் வந்து நம்மளை தூக்கின்னு போக மாட்டார் பிரியமானவர்கள். நாம தான் மத்தியாகாயத்தில் போகணும். ஆமென். அப்போ அவருடைய சத்தம் கேட்டாதான், ஒரு மனைவிக்கு தன் புருஷனுடைய சத்தம் கேட்டாதான் பிரதியுத்தரம் கொடுக்க முடியும். ஆமென். அப்படியாக கிறிஸ்துவனுடைய சத்தத்துக்கு சபையானது பிரதியுத்தரம் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போது அவளுடைய மனவாட்டி அந்த ஜீவ வார்த்தையை அறிந்து கொண்டவளாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? பிரியமானவர்களே, வெறும் கைகளை தட்டிட்டு நான் சத்தம் போட்டுட்டு உங்களை அனுப்பிவிட விரும்பவில்லை. ஆமென். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது தேவனை அறிந்து கொள்வது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது தேவனை அறிந்து கொள்வது. தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்துவை அறிந்து கொள்வது ஒரு சபை மனவாளனை அறிந்து கொள்வது. ஆமென். என் புருஷனை பற்றி எனக்கு நன்றாக தெரிய வேண்டும். புரியுதுங்களா? ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணம் வந்தது என்று சொல்லுகிறார். மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இது எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. சாதாரணமான மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன் வழியிலே போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் தேவன் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சிட்டாரு? மனவாட்டி என்கிற ஸ்தானத்தில் வச்சிட்டார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சபை என்கிற ஸ்தானத்திலிருந்து மனைவி என்ற ஸ்தானத்தில் வச்சிட்டாருங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஒரு புருஷனுடைய மனைவியை யார் பழித்தாலும், யார் நிந்தித்தாலும், யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா ஒரு புருஷனுக்கு தாங்க முடியாதா? ஆமென். இப்போ மனவாட்டி யார்? நாம. அல்லேலூயா. அப்போ நம்முடைய கிறிஸ்து நமக்கு மனவாளன்னா இந்த பூமியிலே நாம் நிந்திக்கப்படுவதற்கும் அவமானப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் நம்மளை விட்டுருவாரா அவரு? அல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா பிரியமானவர்களே? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் நாம். ஆமென். சர்வ வல்லவரோடு நடந்து கொண்டு இருக்கிறோம் நாம். புரியுதுங்களா? சர்வ வல்லவர் நமக்கு தலையாய் இருக்கிறார். அவருடைய சரீரம் இது. அதனால தான் இந்த சரீரத்தை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சரீரத்தை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. இது சரீரம் கர்த்தருடைய ஆலயம். புரியுதா பிரியமானவர்களே? இந்த கட்டிடத்தில் அல்ல, தேவன் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். இந்த சரீரத்தை ரட்சிக்கும்படியாக தான், இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக தான், இந்த சரீரத்தில் நான் வந்து வாசமாக இருக்கும்படியாக தான் இரு கரங்களை வைத்து நிர்வாணமாக தன்னைத்தனியாக உங்களுக்காக எனக்காக சிந்தினார். ரத்தம், தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். ஜீவனை விட்டார். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அனுபவிக்காத நிந்தை அல்ல பிரியமானவர்களே. அவர் அனுபவிக்காத நிந்தை அல்ல. அவர் படாத அவமானம் அல்ல. அல்லேலூயா. காரி உமிழ்ந்தார்கள் இஸ்ரவேலின் தேவனை. நியாய பிரமாணிகரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நியாய பிரமாணத்தை மோசைக்கு கொடுத்தாரோ அதே நியாய பிரமாணிகர் தான், அதே நியாய பிரமாணத்தின் தேவன் தான் ஒரு மாம்ச சரீரத்தில் வந்தார். அல்லேலூயா. ஒரு மலையை தொட்டா செத்துருவான். சீனாய் மலையை, தேவனுடைய மகிமை இறங்கும் பொழுது சீனாய் மலையை தொட்ட ஒவ்வொரு மனிதனும் மரித்து போய்விடுவான். ஆடு மாடுகள் எல்லாம் மரித்து போய்விடும்.
அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த தேவன் அவர். அவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன் அவர். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர். அதே வல்லமை, அதே சீனாய் மலையிலிருந்து அதே வல்லமை உள்ள தேவன் தான் அதே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான் என்று ஒரு மலை மீது நின்று பிரசவம் பண்றார். இருக்கீங்களா? எந்த தேவன் சீனாய் மலையில அக்னி சமத்திலிருந்து இறங்கினாரோ அதே தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் இறங்கி எளிமையான மக்களிடத்தில் எளிமையாக பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மாறாத தேவன் அவர். எல்லாரும் தொடும்படியாக வந்தார். ஆமென். ஒருவர் தொட்டா, அந்த மலையை தொட்டாலே மரித்து போகிற நிலையிலே எல்லாரும் தொடும்படியாக, எல்லாரும் காணும்படியான ஒரு தேவனாய் இயேசு கிறிஸ்துவாக வந்த பூமி. அதனாலதான் கல்விமானுக்கும் எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்த முடியல. எல்லாரும் காண முடியல. அது படிப்பறிவில்லாத எளிமையான மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அவரை. ஆமேன். பிரதான ஆசாரியருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, முன்னாடி போய் நின்னா. ஆமேன். புரியுதா பிரியமானவர்கள? இந்த கலிலேய மனிதன் தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் மகத்தான அந்த யெகோவா தேவன் ஒரு சரீரத்தில் நின்று நடந்து கொண்டிருந்தார் பாலஸ்தீன தேசத்திலே. அதை மறந்து போனார்கள் அவர்கள். ஆனாலும் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே தேவன் ஆலயத்தில். இப்போ தேவன் ஆலயத்தில் இல்லை, இந்த சரீரத்தில் இருக்கிறார். ஆமென். சாலமோனி நாட்களிலே செக்கினா மகிமையோடு இறங்கின ஆலயத்தில் தேவன் இல்லை. இப்போ அதே தேவன் இயேசு என்கிற சரீரத்துக்குள்ளாக இருக்கிறார். இயேசு என்கிற சரீரத்துக்குள்ளாக இருந்த அதே தேவன் அவராலே ரட்சிக்கப்படுகிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறார். புரியுதா பிரியமானவர்கள? அதே மாறாத தேவன், அதே செக்கினா மகிமையோடு அதே அதே அற்புதமான தேவன் நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். இதை அறியாததுனால தான் இதை கெடுத்துக்கொள்றோம். இது தெரிஞ்சிக்காதனால தான் இதை கெடுத்துக்கொள்றோம். இதை போதிக்காதனால தான் மக்கள் தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த ஒயர் போது, இந்த ஒயரில் இருக்க மேலே இருக்கிற இன்சுலின் இருக்கு பாருங்க, அந்த பிளாஸ்டிக், அது இல்லாமல் அதை தொட்டோம்னா, அந்த செம்பை தொட்டோம்னா காலி. இதுதான் யெகோவா தேவன் சீனாய் மலையில் இறங்கினது. ஆமென். சீனாய் மலையில் இறங்கினது அதுதான் தேவன். அந்த இன்சுலினே இல்லாமல் அந்த செம்பு கம்பியை தொட்டோம்னா, புரியுதா பிரியமானவர்களே? அதுதான் சீனாய் மலையில் அவரோட வல்லமையோடு இருக்கிறது. ஆமென். அந்த இன்சுலின் போட்டுட்டு வந்து இப்போ தொட்டோம்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அதே வல்லமை அதுக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் இயேசு என்கிற வார்த்தையின் சரீரத்தில் வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்கு மத்தியிலே வாசம் செய்தார். ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளாக தேவன் எப்படி வாசம் செய்வார் என்பதை தான் இயேசு என்கிற சரீரத்துக்குள்ளாக, வார்த்தையின் சரீரத்துக்குள்ளாக வந்தார். ஆமென். புரியுதா பிரியமானவர்களே? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய சரீரமும் அது வார்த்தையின் சரீரமாக மாறிக்கொண்டே வருகிறது என்பதை அறியாது இருக்கிறார்கள். ஆமென். வார்த்தையை அவர்கள் புசிக்க புசிக்க, வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள, ஆமென், வார்த்தையை அவர்கள் ஜீவிக்க ஜீவிக்க, பிரியமானவர்களே, வார்த்தை தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தன்னுடைய உள்ளம் காலில் இருந்து அவன் தலை மட்டும் தேவனுடைய வார்த்தையை அடிச்சுள்ளில் அவன் வளர்ந்து வருகிறான். ஆமென். வார்த்தை பூர்ணமாகும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். இருக்கீங்களா? வார்த்தை பூர்ணமாகும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் பிரியமானவர்களே. ஆமென். இப்போ எந்த பகுதி வரை வந்திருக்கிறோம் தெரியாது. புரியுதுங்களா? முதல் சபை காலத்திலேருந்தே அந்த சபையானது, முதல் சபை காலம், 2ஆம் சபை காலம், 3ஆம் சபை காலம், வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். 7 சபை காலத்திலையும் மக்கள் ஆயத்தமாகிறார்கள். ஆமென். நாம் ஆனாலும் அவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. அவர் வருகைக்கு ஆயத்தமானவர்கள் புத்தியுள்ள கணிகைகளாக அவர் வருகையிலே காணப்படுவார்கள். புரியுதுங்களா பிரியமானவர்களே? இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தை அனுபவிக்கலாம் நினைச்சிட்டோம்னா நம்மை போல பரிதபிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தை அனுபவிக்கலாம்னு பார்த்தோம்னா நம்ம போல ஒரு பரிதபிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆமென். தேவனுக்காக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டிய தருணம் அது. ஆமென். தேவனுடைய பலிபீடத்தில் வந்து அழக்கூடிய, கதறி அழக்கூடிய ஒரு நேரம் இது. ஆமென். குடும்பங்களை, தேவனுடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டிய நேரம் இது. அல்லேலூயா. குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஜெப பலிபீடத்தினாலே செப்பனிடக்கூடிய நேரம் இது. எலியா எப்படி செப்பனிட்டாரோ அப்படியாக செப்பனிடக்கூடிய நேரம் இது. குடும்பங்கள் அப்படியாக குடும்பமாக, குடும்ப ஜெபத்திலே அப்படியாக தரித்திருக்க வேண்டிய நேரம் இது. தனி ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டிய நேரம் இது. அல்லேலூயா. அதை செய்ய விடாமல் தான் பிசாசு சண்டைகளை உருவாக்குகிறான், பிரச்சனைகளை உருவாக்குகிறான், கஷ்டத்தை உருவாக்குகிறான். பிரியமானவர்களே, அவன் எதை செய்த போதிலும் அவன் தலை நசுக்கப்பட்டவன் அவன். ஆமென். பிசாசு தலை கல்வாரியிலே நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னொரு வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவர் பிசாசினுடைய தலையை நசுக்கும் பொழுது அவருடைய மனவாட்டி சரீரம்னா, இருக்கீங்களா? அவருடைய மனவாட்டி சரீரம்னா அவர் தலை, அவருடைய மனவாட்டி சரீரம். அப்ப யார் பிசாசினுடைய தலையை நசுக்கிறது? அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் பிரியமானவர்களே, தலை அவர்தான்.
இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் அவன் தலையை நசுக்க முடியும். இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை வைத்து பிசாசை எதிர்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும் நம்மளால. ஆமென். எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும் நம்மளால. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜெயிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை முறிக்குறித்த தேவன் அவர். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவன் தலையை நசுக்கினவர்கள் நாம். ஆமென். இன்று இருக்கிற சூழ்நிலையை ஜெயிக்க முடியாதா? இன்று இருக்கிற காலத்தை ஜெயிக்க முடியாதா? இன்று இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதா? அல்லேலூயா. இந்த வெளிப்பாடை பெறும்போது தான் வாழ்க்கையானது சமாதானத்தோடும், வாழ்க்கையானது சந்தோஷத்தோடும், வாழ்க்கையானது இனிமையாகவும் போய் கொண்டிருக்கும். இருக்கீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். பிசாசே அப்பால போ சாத்தானேன்னு சொல்லுவேன். ஆமே. லிட்டரலா வர மாட்டான், சிந்தையில தான் பேசுவான். ஆமே. சிந்தையில தான் பேசுவான். இயேசு கிறிஸ்து வரும்போது ஒனிடா பேய் மாதிரி இந்த மாதிரி சரீரத்தில் வரல, பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே படம் போட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் அவர் இடத்துல வரும்பொழுது அல்லேலூயா அவன் சிந்தையில தான் பேசுகிறான்னு தீர்க்கதரிசி சொல்றார். ஒரு மனுஷனுக்கு மிக பெரியதான, புரியுதுங்களா, யுத்தத்திலே மிக பெரியதான யுத்தம் தேவனுக்கும் பிசாசுக்கும். அது எங்கே நடக்குதுன்னா ஒரு மனிதனுடைய சிந்தை தான். அதான் பேட்டில் கிரவுண்டுன்றார். இந்த சிந்தை நீங்கள் உட்காந்துருப்பீங்க கம்முன்னு, ஆனால் இந்த சிந்தை இருக்கு பாருங்க, பல போராட்டங்களை போராடி கொண்டிருக்கும். தேவனுடைய வழியில் நடக்கிறதா அல்லது உலக காரியங்களில் போகிறதா, பிசாசனுடைய வழியில் நடக்கிறதா, இதில் யார் ஜெயிப்பா? எதுக்கு நீங்கள் ஆகாரத்தை அதிகமாக உள்ளே போடுறீங்களோ அவங்க தான் ஜெயிக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை உள்ள அதிகமாக போச்சுன்னா சிந்தையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிப்பீர்கள். ஆமென். அதுக்கு தான் பவுல் சொன்னார், உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருப்பதாக. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தையின் சிந்தை நமக்கு இருந்ததுன்னா பிசாசை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஜெயிக்க முடியும். உங்களை கார்னரில் கொண்டு போய் விடுவான். ஆமென். இதை செய், இதை செய், இதை செய்யின்ட்டு கார்னரில் கொண்டு போய் விடுவான். ஆமென். அந்த கார்னருக்கு போகும்போதே பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்ததுன்னா அல்லேலூயா அதை ஜெயித்து அந்த கார்னர்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆமென். பிறகு அவனை கார்னரில் தள்ளுவீங்க நீங்க. ஆமென். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அதை செய்தவர்கள் நாம். இந்த விசுவாச சபைக்கு இருக்கும்போது, இந்த வார்த்தையின் வெளிப்பாடு சபைக்கு இருக்கும்போது ஒவ்வொரு சூழலையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை தேவனே தருவார் நமக்கு. ஆமென். தேவனுடைய மனவாட்டி நாம். ஆமென். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகிறோம். ஆமென். தேவனோடு நடக்கிறோம், தேவனோடு பேசுகிறோம். தேவன் பேச வேண்டும் என்றால் நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும். தேவன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்களை பயன்படுத்த வேண்டும். தேவன் இங்கே ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய செவியை பயன்படுத்த வேண்டும், நம் நாவை பயன்படுத்த வேண்டும். நாம் விட்டு கொடுப்போமா பிரியமானவர்களே? அதற்காக தன் ஜீவனை விட்டு கொடுத்தார் அவர். ஆமென். இந்த ஆலயத்தை இனி நான் கெடுத்து போடுவதில்லை. ஆமென். இந்த ஆலயத்தை நான் கெடுத்துக் கொள்வதில்லை. இனி இது தேவனுடைய ஆலயம், இது கர்த்தருடைய சரீரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பொழுது கரை திரை அற்ற மனவாட்டியாய் அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டமாக எங்களை வைத்து இதோ மனவாட்டி அப்படியாக இனியும் உன்னை சபை என்று அழைக்கப்படுவதில்லை, உன்னை மனவாட்டி என்று அழைக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் அப்படியாக இது கர்த்தருடைய சரீரம் என்று அறியாததனால் இதை தீட்டுப்படுத்திக் கொண்டேன் ஆண்டவரே. ஓ, அப்படி சொல்ல முடியுமா உங்களால? அல்லேலூயா. இனி நான் ஒருபோதும் அதை நான் தீட்டுப்படுத்துவதில்லை, இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை இந்த 2022 நீங்க எடுக்க முடியுமா? இது தேவன் வாசம் செய்கிற கூடாரம் என்று சொல்ல முடியுமா? இந்த ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்ல முடியுமா? உங்கள் சரீரமாகிய ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்ல முடியுமா? உங்கள் கண்களை அவர் பயன்படுத்த போகிறார் என்று சொல்ல முடியுமா? உங்கள் கால்களை அவர் நடக்க பயன்படுத்த போகிறார் என்று சொல்ல முடியுமா? உங்கள் கரங்களை அவர் பயன்படுத்த போறார் என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளாக ஜீவிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. உங்களுக்குள்ளாக இந்த அசைய விரும்புகிறார், உங்களுக்குள்ளாக இந்த பேச விரும்புகிறார், உங்களுக்குள்ளாக இருந்து பார்க்க விரும்புகிறார். நீங்க விட்டு கொடுப்பீங்களா? உங்களை விட்டு கொடுப்பீங்களா பிரியமானவர்களே? உங்கள் கரங்களை உயர்த்த முடியுமா? நான் விட்டு கொடுக்கிற ஆண்டவரே என்னை முழுமையாக. இதோ இந்த 2022 எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டாய் அமைய, எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் நிலவு, எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட இதோ நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? உங்கள் கரங்களை உயர்த்தி. ஓ தேவனே, இதோ பிசாசு செய்கிறதான எல்லா சதி மோசங்களை அறிந்து கொள்ள முடியும், வார்த்தை வைத்து ஜெயித்துக் கொள்ள எனக்கு வல்லமை தாரும் என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. Thank you Lord Jesus. இனி நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இனி ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையிலே நான் எப்போதும் நிலைத்திருப்பேன் என்று சொல்ல முடியுமா?
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் ஜெயிப்பேன் என்று சொல்ல முடியுமா? நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? அப்படிமான ஓ தேவனுக்கு அப்படியாக மகிமை செலுத்தும்படியாக உங்கள் நாவின் அறிக்கையை நீங்கள் விடும் பொழுது, இதோ மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இதோ நீங்கள் செலுத்துகிற கனத்தையும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். ஓ அவர் ஒருவருக்கே கனமும் துதியும் மகிமையும் செலுத்தப்படுவதாக. ஓ உங்களுடைய மன திரும்புதல் அவருக்கு ஏற்றதாக இருக்கட்டும். ஓ நாம் ஒவ்வொருடைய மன திரும்புதல் அவருக்கு ஏற்றதாக இருக்கட்டும். அவருக்கே துதியை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் வருகிற மன திரும்புதல், உங்களிடத்தில் வந்த வார்த்தையின் அறிக்கை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். ஓ லார்ட் ஜீசஸ், ஓ ஒன்றுக்கும் தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தந்தீரே, உன் நாமத்தை உச்சரிக்கத்தக்கதான கிருபையை தந்தீரே. அவ்வளோ பரிசுத்த தேவன் ஐயா நீர். பரிசுத்தப்படுத்தி எங்களை வைத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்த அழைப்புக்காக அழைத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெரிது, உங்கள் தயவு பெரிது, உங்கள் இரக்கம் பெரிது ஆண்டவரே. ஓ அதை பூர்ணமாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த புது வருடத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நீரே எங்களோடு கூட நடப்பீராக. ஒவ்வொரு மணித்துளியிலும் எங்களோடு கூட நடப்பீராக. நாங்கள் ராட்சரின் ஃபெய்த்தை பெற உதவி செய்யுங்க. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கான விசுவாசத்தை பெற உதவி செய்யுங்க. அந்த மனவாளனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக, அது ஒன்றே எங்களுக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் வாக்குத்தத்த வட்டையில பெறவில்லை ஆண்டவரே. எங்கள் இருதயமாகிய ஆண்டவரே பலகையில எழுதும்படியாக தேவனுடைய மகிமை நான் காண்பேன் என்கிற வாக்குத்தத்தம் எங்கள் இருதயமாகிய பலகையில எழுதும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த வாக்குத்தத்தம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் அனுசரிக்க உதவி செய்யும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இராண்டு கொள்ளும் ஆண்டவரே. ஓ தேவரீர் கர்த்தாவே, இராண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஓ நீர் ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறான். ஓ மக்கள் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பை ஆசீர்வாதமாய் மாற்றும். சுகம் வேண்டு வந்தவர்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தேடி வந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பரிசுத்தாவி வேண்டும் என்று பரிசுத்தாவியை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. ஓ தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் சுமந்து செல்ல உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ எம்மாவூர் சீசருக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது ஆண்டவரே. நீர் அவர்களோடு 2 பேரோடு பேசி கொண்டு போகும் பொழுது, மிகப்பெரிய கூட்டத்துக்கு பேசல ஆண்டவரே, நீர் 2 பேருக்கு பேசினீர் ஆண்டவர். சர்வ வல்லவர் நீர், நல்ல மேய்ப்பன் நீர். 2 பேருக்கு பேசினீர். இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது. அப்படியாக எங்கள் இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையினால கொழுந்து விட்டு எரியட்டும். தேவனுக்காக நான் நிற்கப் போகிறேன் என்ற வாஞ்சை இருக்கட்டும். தேவனுக்காக நான் ஓடப் போகிறேன் என்ற வாஞ்சை இருக்கட்டும். தேவனுக்காக நடக்கப் போகிறேன், தேவனுக்காக ஜீவிக்க போகிறேன் என்ற வாஞ்சை எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். இந்த வருடத்தில் ஆண்டவரே, இந்த வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இங்கே வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை, அதிசயத்தையும் சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய எண்ணெயும் ஆண்டவரே கர்த்தாவே மாவையும் ஆசீர்வதித்து களஞ்சிகள் நிரம்பொழிய உம்முடைய ஆசீர்வாதமாக வாழ்க்கையை தங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசத்தை அவர்கள் உண்ண உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் தயவும் இரக்கும் அன்பும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் இருதயங்களிலே நீர் அவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த நாமம் பெரிது ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மனவாளனுடைய நாமத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அதுவரையா ஆண்டவரே ஒரு சிறியானவள் ஆண்டவர் வெறுமையாக தன்னுடைய பெயரை மட்டும் உச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் எப்போது மனவாளன் கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. திருமதி இயேசு கிறிஸ்து என்று அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அவர் நாமத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது நாங்களும் பூமியிலே இதோ திருமதி இயேசு கிறிஸ்துவாக பூமியிலே ஜீவிக்க உதவி செய்ய முடியாது ஆண்டவரே. சபை இதை போதிக்க மறக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஸ்தானத்தை உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற மக்கள் எந்த ஸ்தானத்தில் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பேச்சில் ஒழுக்கம் இருக்கட்டும், எங்கள் நடக்கையில் ஒழுக்கம் இருக்கட்டும், எங்கள் ஜீவியங்களில் ஒழுக்கம் இருக்கட்டும், எல்லா காரியமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜீவியம் பரிசுத்தம் 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 என்று சொல்லப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. வெறும் பேச்சளவில் அல்ல ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டுகொள்ளும் ஆண்டவர் ஆளுகை செய்யும் காரியங்கள் கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் ஜீசஸ். அல்லேலூயா. அந்த வான மீதிலே மன்னன் வருவதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் இந்த வடமெல்லாம் நம்மளை கண்மணி போல காக்க வேண்டும். ஆமென். நம்ம பிள்ளைகளை ரட்சிப்புகளாக கொண்டு வர வேண்டும். நம் குடும்பத்தோடு ஆலயத்தில் வந்து தங்கி அப்படியாக அவருடைய மகிமையை காண வேண்டும். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை காண வேண்டும் பிரியமானவர்களே. இனி என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கென்று என் குடும்பத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார் பிரியமானவர்களே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த சிறிய கூடாரத்துக்குள்ளாக எளிமையான கூடாரத்துக்குள்ளாக தேவன் வெளிப்பட்டார்.
ஆமென். இயேசு என்கிற சரீரமாகி அந்த கூடாரத்துக்குள்ளாக தேவன் வெளிப்பட்டார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆலயத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் தேவாலயத்திலே, ஆனால் தேவனோ வெளியே கொண்டு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் பிரியமானவர். கர்த்தர் இங்கே இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவர் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களை இந்த வருடமெல்லாம் கண்மணி போல காத்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா. உங்களை எண்ணெயும் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் கலைஞர்கள் நிரம்பலியை செய்வாராக. உடைய தெய்வீக சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவரே பிரதான மேய்ப்பர். அவருடைய தலைமுறையின் சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உடைய தெய்வீக பாதுகாப்பு, உடைய தெய்வீக சமாதானம், உடைய தெய்வீக ஆளுகை இதோ இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக உடைய பிள்ளைகளிடத்தில் உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க. இதோ இந்த கேலண்டரை கூட நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இதை அவர்கள் இல்லத்தில் மாற்றும் பொழுது இதில் வாசனங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் பிரகாரமாய் நடத்தும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், கிருபையாருங்க. சகல துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட பரிசுத்தநாமத்தில் கேட்கிறோம் பரலோக பரிசுத்த பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.